திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். கிறிஸ்தவ குடும்பம், ராஜ்யத்தின் குடும்பம். ராஜ்யத்தின் குடும்பத்துக்கென்று விசேஷ அந்தஸ்து இருக்கிறதோ அதுபோலவே விசேஷ நோக்கம் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் இருக்கணும். சொல்லுவாங்க பெரியவங்க, வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும்பா, அப்போ தான் நீ அந்த லட்சியத்தை தொடருவ, அதுக்காக வேலை செய்வ, அந்த லட்சியம் உன்னை உந்தி தள்ளும். லட்சியத்துக்காக வாழும் ஒரு கவனம், ஒரு வேலை, நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் லட்சியம் இல்லாமல் இருந்தால் எப்படி? அது ஒரு பட்டம் பறக்குது, அதுக்கு இந்த இடத்துக்கு போகணுன்றது கிடையாது. காற்று எப்படி வீசுகிறதோ அந்த திசையிலே அது பறக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அது மிக நீண்ட தூரம் கூட பறக்கும். ஆனால் அந்த பட்டத்துக்கு இந்த இடத்துல போய் சேர வேண்டும் என்கிற லட்சியம் கிடையாது. அதுக்கு வேணால் உயரம் இருக்கிறது, எவ்வளோ உயரமாக பறக்குது அப்படின்னு வேணால் சில நேரங்களில் இந்த பட்டங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டியாயிடும். அவ்வளவு நூல் நாம் விட 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 அது போயிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், தங்கள் கையில் இருந்த ஒன்று வானத்தை தொடுவது போல போனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை என்பதற்கு கிறிஸ்தவ குடும்பமாகிய நமக்கு லட்சியம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இருக்குது. Already the goal has been set and it is given clearly. என்னது? பரலோகம் சென்றடைய வேண்டும். இதான் நம்மோட டெஸ்டினேஷன், இலக்கு. இப்போ பூமியில் பிறந்து வாழ்ந்து கொஞ்ச காலம் நம்முடைய இஷ்டப்படியெல்லாம் இருந்தோம். தேவன் நம்மை சுவிசேஷத்தினாலே சந்தித்தார், அழைத்தார். அடுத்தது நம்மை ஒரு குடும்பமாக்கினார். அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ளே இணைக்கப்பட்ட ராஜ்யத்தின் குடும்பமானோம். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவோட சட்டங்களின்படி நாம் நடக்கணும். அந்த ராஜாவின் சட்டங்கள் நமக்கு என்ன சொல்லுது? பொதுவாகவே கணவன் மனைவி என்று வரும்போது பாலின வேறுபாடை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆண் சிந்திப்பது, ஒரு பெண் சிந்திப்பது, இதில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். இந்த லட்சியம் இருக்கும் ஒரு குடும்பமாக நாம் இருக்கணும் அப்படின்னு வரும்போது ஆணுக்கான லட்சியங்கள், பெண்ணுக்கான லட்சியங்கள் பெரும்பாலும் வேறுபடும். குடும்ப நலன் கருதி, பிள்ளைகளோட நலன் கருதி அந்த கணவன் மனைவியாக அவர்கள் சேர்ந்து சில பொது லட்சியங்களை வைப்பாங்க. அது தற்காலிகமான குறுகிய கால அப்படின்னு சொல்லலாம், நீண்ட கால அப்படின்னு சொல்லலாம். வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு வேணுங்க, நம்ம ஒரு நாள் வீடு கட்டுவோம், ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கணும், அதுக்காக நாம் இப்போ சிறுக சிறுக சேகரிப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடம் வாங்கி அல்லது இருக்கும் இடத்துல கட்டலாம். இது ஒரு நீண்ட கால திட்டம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைகளோட அடுத்த கட்டத்துக்கான சில முன்னேற்றத்துக்கு அடிப்படை விஷயங்கள், அஸ்திவார விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு இமீடியட் கோல்ஸாக இருக்கும். கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே லட்சியங்கள் நிச்சயமாக இருக்கணும். அந்த லட்சியங்கள் மனதில் தெளிவாக இருக்கணும். அந்த லட்சியங்களை அந்த குடும்பம் உணர்ந்திருக்கணும். அந்த லட்சியத்துக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தங்கள் பங்கை முதலீடு செய்யணும். We have to invest each a member of the family. இதெல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்குது, கேட்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் நம்முடைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கா? கணவன் மனைவியாக இணைந்து வாழும் அவர்கள் லட்சியங்களை அமைத்து கொள்ள வேண்டுமா? அவசியம்தானா? தினந்தோறும் வாழ்க்கை அது பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணலையோ போயிட்டு தானே இருக்குது. காலங்கள் மிக வேகமாக ஓடிட்டு தானே இருக்குது. இப்போ இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்களேன், தொடங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ டிசம்பர் வரப்போகுது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா? இப்போ நீங்கள் கூட அப்படி தானே பேசுகிறீங்க. ரொம்ப வேகமாக போகுது நாட்கள். இந்த வருஷம் எப்படி முடியுதுன்னே தெரியல நம்ம பேசுகிறோமே. அப்படியானால் ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தனக்கான லட்சியங்களை அமைத்து கொள்ள வேண்டுமா? பொதுவாகவே நமக்கு லட்சியம் இருக்கணும், ஒரு இலக்கை நோக்கிய ஒரு பயணம் இருக்கணும்.
ஏன்னா வசனம் நமக்கு ஒரு விதத்தில் இப்படி சொல்லுது பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி. நம்முடைய இலக்கு ஆண்டவர் இயேசு. அவர் இலக்கு மட்டுமல்ல, நம்முடைய இயக்கமும் அவர்தான். நமக்குள் விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான். அதை அவரில் போய் நாம் முடிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஒரு ஓட்டம்னா தொடங்குற இடமும் முடிகிற இடம் இருக்கணுமா இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவரோடு கூட அவரை சந்தித்து வாழும்படியான ஒரு நித்திய வாழ்வை நோக்கி நாம் போகிறோம். இது ஒரு தெளிவான இலக்கு. இதை நாம் வைக்கணும்னு இல்லை, நமக்கு வைக்கப்பட்டது, நமக்கு குறிக்கப்பட்டது. அப்போ நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கு. விசுவாச ஓட்டத்தை தொடங்கிட்டோம். அந்த விசுவாச ஓட்டத்தை ஆண்டவருக்குள்ள முடிக்கணும். கிறிஸ்துவுக்குள் தன் ஓட்டத்தை பூமியிலே முடிக்கிறவன் பாக்கியவான். நான் அழகா சொன்னேன். அது எப்படி இருக்கு தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எனப்படுவான். அதுதான் அந்த வசனம். ஆக ஒரு கிறிஸ்தவ குடும்பமானது தங்களுக்கான குறுகிய கால இலக்கு, நீண்ட கால இலக்கு, குடும்ப சரீர வாழ்க்கைக்காக ஏற்கனவே நமக்கு நம்மீது நியமிக்கப்பட்ட ஒரு இலக்கு இருக்கு இல்லையா? ஆவிக்குரியதாக ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜா நமக்கென்று நியமித்த இலக்கு இருக்கு இல்லையா? அதுதான் பிரதானம். அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு உதவியாக நம்முடைய சரீர இலக்குகள் இருக்கணும். தயவுசெய்து இதை ஒரு கணக்கு பாடம் மாதிரி தெரிஞ்சாலும் சரி, இயற்பியல் வேதியியல் பாடம் மாதிரி தெரிஞ்சாலும் சரி, கேட்டுருங்க. இதை உள்வாங்கி இதை கொஞ்சம் சிந்திங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெளிச்சம் புலப்படும். லட்சியங்கள் நமக்கு திசை காட்டுகிறது. லட்சியங்கள் நாம் ஓடுவதற்கு ஊக்கமளிக்கிறது. லட்சியங்கள் நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்ய வைக்கிறது. லட்சியங்கள் அடைய போகிற நன்மையை நினைத்து மகிழ வைக்கிறது. லட்சியங்கள் எது முக்கியம் இல்லை என்பதை தவிர்க்க வைக்கிறது. லட்சியங்கள் நம்மை நீண்ட காலம் உழைக்க வைக்கிறது. நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க. ஆஹா நல்லா இருக்கேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவீங்க. அதனால் தயவுசெய்து திரும்ப கேளுங்க. இப்போ இந்த லட்சியங்கள் கணவன் மனைவியாக எடுக்கும்போது இருவரும் சேர்ந்து தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக சில லட்சியங்களை வைக்கணும். அப்படி அந்த லட்சியங்களை அவர்கள் தீர்மானிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையாகிய வசனங்களை நினைவில் கொண்டு அதை சொல்லி அல்லது அதன்படியாக அவைகளை நாம் நியமிக்க வேண்டும். இதில் பொதுவாகவே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெண்களோட லட்சியம் என்பது ஆண்களோட லட்சியம் என்பது வித்தியாசத்தோடு இருக்கும். நோக்கம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் வித்தியாசங்கள் அதில் வரதான் செய்யும். கல்வி, வேலை, தொழில், வீடு, எதிர்காலத்தின் பிள்ளைகளுக்கான திட்டங்கள், ஒரு திருமணம்னு வச்சுக்கோமே, அவர்களுக்கான நன்மை சொத்து பத்தெல்லாம் நாம் கொடுக்கணும், வீடு வாசல் கொடுக்கணும். இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம திட்டமிடலாம். அது ஒரு லட்சியமாக கூட வைக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் கணவன் மனைவியாக இசைந்து தீர்மானித்து அதை நோக்கி நாம் ஓடணும். இருவரோட உழைப்பு ஆரம்பத்தில் இருக்கும், பிறகு அந்த பிள்ளைகளோட ஒத்துழைப்பு சேர்ந்து வரும். இப்படி இருந்தால் அந்த குடும்பமானது தங்கள் லட்சியங்களை அடைந்து தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு பிரயோஜனமாக வாழும் குடும்பமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த லட்சியத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு லட்சியத்தை நம்ம குடும்பத்துக்காக, எதிர்காலத்துக்காக தீர்மானிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யார் முடிவெடுப்பது? கணவன் மனைவியாக இருவரும் ஆலோசிக்கலாம். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது கணவனாக இருக்க வேண்டும். ஏன்? அவர் ஆண் என்பதாலேயா? அவர் குடும்பத்தின் தலைவன் என்பதாலேயா? எப்படி நினைச்சாலும் சரி, உலகம் சொல்றதை நீங்க காதில் கேட்கக்கூடாது. உலகம் தன்னோட அபிப்பிராயங்களை பலவிதமாக சொல்லும், தேவ நீதிக்கு எதிராக கூட சொல்லும். ஆனால் அது ரொம்ப யதார்த்தமாக தெரியலாம், ரொம்ப பொதுவாக தெரியலாம். எல்லாரும் அப்படித்தானேன்னு கூட உங்களுக்கு தோணலாம்.
ஆனால் தேவ நீதியின்படி பார்க்கும்போது ஒரு மனைவி தன் புருஷனை தலையாக நினைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியணும். எபேசியர் 5:22-24 வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ ஆலோசிக்கலாம், ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக ஆலோசிக்கலாம், அதில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். மனைவி தன் அபிப்பிராயத்தை, தன் ஆலோசனையை, தன் தீர்மானங்களை சொல்லலாம். இறுதி முடிவு அந்த தலையாகிய கணவன் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காம தவிர்த்து விட்டால் அங்கே பிரச்சனைகள் வரும். இன்றைக்கு கணவன்மார்கள் கிறிஸ்தவ குடும்பங்களில் பாதிக்கு மேலே பொறுப்பை தட்டி கழிப்பதனால அவங்க பொறுப்பெடுக்க விரும்பலை. அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, கணவன்மார்கள் அப்படி இருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பார்த்து பண்ணுமா, நீயே முடிவெடுத்துருமா, நீயே செஞ்சிருமா அப்படின்வாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது தப்பாக போயிட்டா அவங்கள குற்றவாளி ஆக்கிடலாம். பார்த்தீங்களா, பொறுப்பற்ற கணவன்மார்கள். அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே பொறுப்பற்ற ஒரு தலை இருக்கக்கூடாது. அப்படி நாம் நடக்கக்கூடாது. பொறுப்புகளையும் இறுதி தீர்மானங்களையும் அந்த குடும்ப தலைவன் எடுக்கணும். கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக. என்ன அர்த்தமா இருக்கும்? கர்த்தராகிய இயேசுவின் அதிகாரம் என்ன சொல்லுகிறதோ, அவர் முன்னிலையாக, அவர் சொன்ன மாதிரியாக, அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அவர் அதை அங்கீகரிப்பார் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு பிதாவுக்கு முன்பாக அவருக்கு மகிமையாக அவரை ஸ்தோத்தரித்து செய்யுங்கள். இதுதான் ஒரு கோல் செட்டிங், ஒரு இலக்கை ஒரு ராஜ்யத்தின் குடும்பம் நிர்ணயிப்பதற்கு அடிப்படையான சட்டம், ரூல். இது வார்த்தையோ கிரியையோ எதை செய்தாலும் சரி, இதை நல்லா ஒரு கணவன் மனைவி ஞாபகம் வச்சுக்கணும், பெற்றோர் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த குடும்ப தலைவன் ஞாபகம் வச்சுக்கணும். வாலிப பிள்ளைகள் இதை இப்பொழுது கற்றுக்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் இது நம்மை பெரிய சிக்கல்களுக்கும் வேதனைகளுக்கும் தப்புவித்து தெளிவான ஒரு பாதையிலே, சமாதான பாதையிலே நடத்தும். இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது அது ஒரு சுமூகமாக இருக்காது. சொன்னேன் இல்லையா, பெண்ணின் பார்வை புரிதல், ஆணின் பார்வை புரிதல் முரண்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவனுக்கு மகிமையாக, அது தேவ நீதியாக, குடும்பத்தின் நன்மைக்காக இருக்கிறதா? சில நேரம் தற்காலிகமாக நல்லா தெரியும், நீண்ட காலத்துக்கு அது நல்லதாக வந்து முடியாது. அதை அப்போவே யோசிக்கணும், ஆலோசிக்கணும். சில நேரங்களில் நீண்ட காலத்துக்கு அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும், தற்காலிகமாக அது நல்லதாக தோணாது. இப்போ நீங்கள் கிறிஸ்தவ குடும்பம், ராஜ்யத்தின் குடும்பம் தெளிவாக உங்கள் குடும்பத்துக்கான இலக்குகளை நிர்ணயிக்க பழகணும். அதை பிள்ளைகள் கண்டு அந்த பிள்ளைகளும் இந்த முன்மாதிரியை கற்றுக்கொண்டு அவர்களும் இலக்கை நிர்ணயித்து வாழணும். ஒருவேளை இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் யோசிக்கலை, ஒரு பழக்கம் இல்லைன்னா கூட இப்போ நாம் இதை சிந்தித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து குடும்பமாக எல்லாரும் ஜெபித்து தெளிவான நம்முடைய இலக்குகளை அந்த குடும்பத்துக்குள்ளே பேசி அதை முன்வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமாவில் இருந்த பொழுது தேவன் கொடுத்த கட்டளை தான் அவளுக்கான லட்சியம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, முன்னால் வரலாறு எதுவுமே கிடையாது. அவர்கள் ஆதி பெற்றோர், ஆதி மனிதர்கள். அதனால தேவர் என்ன சொன்னாரோ அதான் அவர்களுக்கான இலக்கு, அவர்களுக்கான வேலை, பண்படுத்து வேலை. இந்த கனியை புசிக்காதே, அதுதான் கட்டளை, அதுதான் அவங்களோட லட்சியம். அதுபோல தான் சிம்பிளாக நம்ம யோசிச்சோம்னா நம்ம நிலைமை இன்னைக்கு அப்படி தான். தேவன் நமக்கான என்ன பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரோ அதுவே நம்முடைய இலக்கு, அதுவே நம்முடைய லட்சியம். எங்கு தொடங்குகிறோம், எங்கு முடிகிறோம் என்பதை தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய ஓட்டத்தின் தொடக்கம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. தெளிவா இதில் எந்த குழப்பமும் இல்லை. தேவனுடைய வசனங்களின் முன்மாதிரிகளை பார்த்தாலே போதும். நோவாவை அழைத்தார், நோவாவுக்கு ஒரு வேலை கொடுத்தார்.
100 ஆண்டு கால வேலை. அந்த 100 வருஷத்துக்கு அந்த குடும்பத்துக்கு அதான் லட்சியம், அதான் வேலை, அதான் அவர்களுடைய கடவுளுக்கான கீழ்ப்படிதல். அந்த நீதிமான் தான் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த வேலையை செய்து முடித்தார். மகா பெரிய ரட்சிப்பை பெற்றார். அவர் குடும்பத்திலிருந்து தான் இன்னைக்கு இருக்கிற மொத்த பூமியின் மனித குலமும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நோக்கம் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவன் நிறைவேற்றினார் பார்த்தீங்களா? அதுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ராஜ்ய குடும்பமாக வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவாக தேவன் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், இந்த லட்சியத்துக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற தெளிவு நமக்கு தேவை. நம்ம குடும்பத்துக்கான லட்சியங்களில் காலம் மாற சில மாற்றங்களை அதில் வர வைக்கணும்னா வர வச்சுக்கலாம், சில லட்சியங்களை மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம், அந்த மாடிஃபிகேஷன் ஏதாவது நம்முடைய லட்சியத்தில் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அல்லது வேற ஒரு புதிய லட்சியத்தை நம்ம வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அது குடும்ப வாழ்க்கைக்குள்ள, சரீர வாழ்க்கைக்குள்ள. ஏன்னா காலம் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு, ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டே இருக்கு, பல திருப்பங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தது தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி இதெல்லாம் செய்யறது? ரொம்ப அடிப்படை தான். எல்லாவற்றுக்கும் ஜெபம் செய்யணும். கவலைப்பட்டு குழப்பமான மனநிலைக்குள்ளவே எதுவுமே செய்யாமல் இருக்கிறத விட ஆவியானவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Make known unto God whatever you do or plan to do. நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், எதை செய்ய போகிறீர்கள் என்பதை தேவனிடத்தில் தெரிவியுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு மறுநாள் காலை அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்ப போறார். முந்தின இரவு முழுவதும் ஜெபம் செய்தார், தனித்து போய் ஜெபம் செய்தார். தேவனோடு கூட அங்கே தன்னுடைய திட்டத்தை ஜெபம் செய்து மறுநாள் காலையில் இவர்களை அழைத்து அப்போஸ்தலர்களாக நியமித்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். பல முறை இரவு முழுவதும் ஜெபித்து மறுநாள் காலையில் புதிய திட்டங்களை ஆண்டவர் இயேசு செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதல்ல நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்வின் லட்சியங்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது வேத ஆலோசனைகளை நாம் தேடி படிக்கலாம், அல்லது போகிற இடத்துல கேட்கலாம். பரிசுத்தவான்கள் இதுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களிடத்தில் நாம் என்ன பண்ணலாம், கேட்கலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு லட்சியம் இருக்குது, இதை நாங்கள் செய்யலான் இருக்கோம், இதை பற்றி கர்த்தருடைய ஆலோசனை என்ன எங்களுக்கு சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு அப்படித்தானே வாழணும். அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையே கடவுள் கொடுத்துருக்கிறார். எதை செய்யறதுக்கும் பலம் வேணுமே, திராணி வேணுமா இல்லையா? அதே பிலிப்பியர் 4:13 எல்லாருக்கும் தெரியுமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த நம்பிக்கை, இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நாம் ஒரு லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை நிறைவு செய்யவும் அல்லது முடிக்கவும் உதவியாக இருக்கும். நம்பிக்கை யார் மேலே? நம்முடைய சுய பலத்தின் மேலே அல்ல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எங்களாலே ஏதாகிலும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட எங்களுக்கு இல்லை, எங்கள் தகுதி தேவனில் உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம எந்த ஒரு லட்சியத்தை வச்சாலும் அதை நிறைவு செய்வது அல்லது அதை முடிப்பது என்பது தேவ பலத்தில் இருக்கிறது. கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னாரே, அந்த பலன் மேலே நம்பிக்கையோட நாம் வாழ்க்கையில் லட்சியங்களை நிர்ணயிக்க வேண்டும், அதை நோக்கி அதை நிறைவேற்ற வாழ வேண்டும். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நினைக்கிறதற்கும் நாம் யோசிக்கிறதற்கும் மேலாக, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதுக்கும் மேலாக நமக்குள் கிரியை செய்யும் வல்லமை இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம இலக்கை எப்படி நம்ம முடிப்போம், எப்படி இதை நாம் அடைவோம், நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்காக மிகப்பெரிய லட்சியங்களை கொள்வோம். அது அவருடைய சித்தமானால் நம்மை வைத்து அதை செய்து முடிப்பார். நம்ம நினைச்சு பார்க்காத மாதிரி தேவன் செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்ய வைத்திருக்கிறார். பைத்தியமும் ஒன்றுமில்லாத பலவீனராகிய நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவார். அவர் தெரிந்து கொள்ளும் பாத்திரமானால் மாத்திரம் போதும், அவர் அதை கொண்டு தான் என்ன செய்ய வேண்டுமோ
அதை செய்து முடிப்பார். கர்த்தருக்கென்ற லட்சியங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள் இருக்கணும். பிள்ளைகளுக்குள் கர்த்தருக்கென்ற அவருடைய மகிமைக்கென்ற லட்சியம் இருக்கணும். சில நேரம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது ஒரு பின்னடைவு ஏற்படலாம், மாற்றம் ஏற்படலாம், தடை ஏற்படலாம். நம்ம ஒன்றும் கலங்கவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அதில் தடைகள் வரலாம். ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, உங்களிடத்தில் வருவதற்கு நான் பலமுறை பிரயத்தனம் பண்ணினேன், சாத்தான் தடை பண்ணினான் அப்படின்றார். ஊழியத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறாருன்னா தடை இல்லாமல் போகணுமா இல்லையா? அவருடைய தேவ சித்தத்தை நிறைவேற்ற தானே அவர் போகிறாரு. அப்போ எங்கிருந்து தடை வருது? அப்போ தடை வரும். ஆனாலும் அதை நன்மைக்கு எதுவாக தேவன் மாற்றுவார். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு தெளிவாக இருக்கணும். நன்மைக்கு ஏதுவாக தேவன் எதையும் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில். இப்போது ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற ஒருவர், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கும், நான் எதை லட்சியமாக வச்சுக்கணும், எனக்குன்னு எதையும் யோசித்து வைக்கிறதுக்கு எனக்கு முடியல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு சுலபமான வழி ஒன்று இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கான லட்சியத்தை இதுதான்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்ன தெரியுங்களா? நம்முடைய அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அழைப்பில் நமக்கான லட்சியம், இலக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை பார்த்தா நமக்கே புரியும். 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இங்கே என்ன பார்த்தோம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற நம்முடைய அழைப்பு பரிசுத்தராக வேண்டும். யாரை போல? தேவனாகிய அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் பரிசுத்தராக வேண்டும். ஏன்னா பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் அந்த தேவனை போய் தரிசிக்க முடியும், அவரோடு போய் சேர்ந்து வாழ முடியும். அப்போது நம்ம அழைப்பின் நோக்கம் பாருங்களேன், பரிசுத்த அழைப்பு, பரிசுத்தமாகும்படியான அழைப்பு. அதனால தான் நம்மளை தேவன் என்னன்றாரு? பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். நம்ம ப்ராசஸில் தான் இருக்கோம், ஆனால் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 7:20 அவரவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். பொதுவாக சொல்றார். 22 கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். அழகா இருக்குல்ல? கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் அடிமைகளைப் போல நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய லட்சியம் ரொம்ப தெளிவாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும். கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடந்துக்கிட்டே போனால் போதும், அந்த இலக்கை அடைஞ்சிருவோம். 24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். திருமணத்தை ஒட்டி திருமண வாழ்வை பற்றி பேசும் ஒரு பகுதி தான் இது. ஆனால் அந்த அழைப்பு பரிசுத்தமானாகும்படி தேவனுக்குள் நிலைத்திருக்க, அந்த பரிசுத்த அழைப்பிலே கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்கும் பொழுது நாம் அதை நிறைவேற்றி விடுவோம். இவ்வளவும் இதில் நாம் புரிஞ்சுக்கிறோம். எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சுதந்திரராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படிக்கு பரலோகத்திலே அந்த வாசம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய இலக்கை காண்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவ்வளோதான். அந்த இன்விடேஷன் கார்டை பார்த்தீங்கனாலே நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சிடும். அதை நோக்கி போக வேண்டியது தான். இப்போ கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டால் அதை நோக்கி போகிறோம், ஒரு மரண வீட்டுக்கு அழைக்கப்பட்டால் அதை நோக்கி நம்ம போகிறோம். பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் நாம், பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை
போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறாய். இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், அன்னைக்கு தீமோத்தேயுக்கும் பொருந்தும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதை தான் நீ அடைய வேண்டும். அதுக்காக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம், நம்முடைய வாழ்க்கை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவது என்னுடைய அனுதின வாழ்க்கை. நான் பற்றி கொண்டு அடைய வேண்டியது நித்திய ஜீவன். 2 பேதுரு 1 முதல். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அதில் தனித்தனி நபர்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்டபடியால் நம்முடைய அழைப்பின் நோக்கம், அந்த குடும்பத்தின் நோக்கம், நம் ஒவ்வொருத்தரோட அழைப்பின் நோக்கம்தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட நோக்கம். நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும், ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வேண்டும், தேவனோடு சென்று நித்திய காலம் வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு, அதான் நம்முடைய லட்சியம். பூமிக்குரிய வாழ்க்கையில தற்காலிக லட்சியங்களை குடும்பத்துக்காக, குடும்பத்தின் நன்மைக்காக நியமித்தாலும் அந்த நித்திய லட்சியம் இலக்கு இருக்கு இல்லையா, அதை ஒட்டி அதற்கு சாதகமாக இதை அமைக்க வேண்டும். இவ்வளவுதான். நல்லா சிந்திங்க. உங்கள் குடும்பங்களுக்குள்ளே இதை பற்றி பேசுங்க. கர்த்தர் நிச்சயம் நம்முடைய இருதயத்துக்கு ஒரு வெளிச்சத்தை, தெளிவை கொடுப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நோக்கமற்ற வாழ்க்கை, லட்சியமில்லாத போக்கு, ஏதோ விழிக்கிறோம், பகலில் பறந்து பறந்து வாழுகிறோம், இரவிலே கண்ணை மூடி உறங்குகிறோம். இது எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜீவராசிகளைப் போல இருக்கிறது. நாங்களோ மேலான நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. அந்த நோக்கமே எங்கள் லட்சியம். அதை இப்பொழுது எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட, உணர்ந்த, இதனால் தன்னை இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை, எங்களை கண்ணோக்கி பாரும். அப்படியே நீர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?